கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. Holy greetings in the wonderful name of Jesus Christ, and I welcome each one of you for this evening worship. இந்த செய்தி குறிப்பாக சகோதரிகளுக்காக பிரயோஜனமாக இருக்கும். அதை சகோதரர்களும் அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை பற்றி நாம் படிக்க போகிறோம். We are going to learn about one important sister, and along with her there are women who served Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள். இந்த அம்மாவோட பேர் யோவன்னாள். யோவன்னாள் என்கிற ஒரு பெயரை நாம் யாருக்காவது வைத்தோமா அல்லது கேள்விப்பட்டோமா என்றால் ரொம்ப அரிது தான். ஆங்கிலத்தில் ஜோவானா, அது ஒருவேளை 1-2 பேருக்கு இருக்கலாம். ஜோவானா என்று அழைப்பார்கள். யோவன்னாள் இவர்கள் யார்? ஹூஷே லூக் சாப்டர் 8 1, 2 and 3. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். நல்ல கவனிங்க, 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். முதல் வசனத்தின் கடைசி வரி 12 அவருடனே இருந்தார்கள். 3வது வசனத்தின் கடைசி வரி அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பொதுவா இதை பெரிதாக பேசி கேட்டிருக்க மாட்டீங்க. இதை நாம் படிக்கும் பொழுது கூட நம் மனதிலே ஓஹோ இது முக்கியமானது என்று நாம் பார்க்க தவறுகிற ஒரு விஷயம் இது. ஆண்டவர் இயேசுவுடனே கூட அப்போஸ்தலர்கள் கூட இருந்ததை போல சில ஸ்திரீகளும் அதிகமாக அவருடனே இருந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இது நாம் அடிக்கடி கவனிக்கிற விஷயமோ அல்லது ஒரு தனி பிரசங்கமாக இதை கேட்டதாகவோ இருப்பது ரொம்ப அரிது. It is a rare message or a sermon we hear that the women are the helpers and supporters of Christ's ministry, and like apostles they were also with Jesus Christ. இது ரொம்ப ரேரான விஷயம்தான். ஆனால் பல வசனங்கள் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது verse 3 again, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி. ஏரோதின் காரியக்காரன், மேனேஜர், ஹவுஸ் ஹோல்டு மேனேஜர் அவர். அந்த மனைவி யோவன்னாள் சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு தங்கள் பணத்தினால் சொத்தினால் அதை விற்று அதை ஊழியத்துக்கு கொடுக்கிற விதமாக, ஏன்னா முதல் நூற்றாண்டதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது எப்படி அப்போஸ்தலர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு சீடர்கள் அநேகராக அவருடனே பயணித்தார்கள். அவர் சொல்ல, அவர் பிரசங்கிப்பதை எப்பொழுதும் கேட்பதற்கு ஒரு கூட்ட மக்கள், புதிதாக வருபவர்கள் பொது கூட்ட மக்களா இருப்பாங்க, பொதுவா இருப்பாங்க. ஆனா ஒரு கூட்ட மக்கள் அவருடனே கூடவே போயிட்டே இருப்பாங்க. They travel all the time with Jesus Christ to hear sermon. இந்த ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு மனிதனாக வருவதற்கு கன்னியாகிய ஸ்திரீ மரியாள் பயன்பட்டார்கள்.
அவருடைய ஊழிய காலத்துல 3.5 ஆண்டு கால பொது ஊழியத்துல அநேக ஸ்திரீகள் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர் சொல்வதை அமர்ந்து கேட்கும்படி அவரிடத்திலே பயிற்சி பெறுவதை போல அவர்கள் கூடவே சென்றிருக்கிறார்கள். இதை சகோதரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருடனே கூட பயணிக்கிற ஒருவராக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் அந்த ஸ்திரீகள் ஆண்டவரோடு பயணிக்கிற விஷயத்துல என்ன செய்தாங்க, என்ன மாதிரி உதவியா இருந்தாங்க? முதல் நூற்றாண்டிலே ஸ்திரீகள் சபையிலே ஆண்டவரோட உபதேசங்களை கேட்டதுனாலே எப்படி இருந்தார்கள்? இது நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக அவசியம் தேவை. Matthew 27:55, மத்தேயு 27:55. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இடம் என்ன இடம்? இந்த காட்சி எங்கே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த காட்சி. அங்கே தூரத்திலே அநேக ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்களாம். அநேக ஸ்திரீகள் அவரை பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அப்போஸ்தலர்கள் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இருக்கும் பொழுது, அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அநேகர் ஓடிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீகள், they were bold enough, they were courageous and they were very loyal to follow Jesus Christ. ஒரு பெண்களாக இவர்கள் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கவும் அவரை பின்பற்றவும் ரொம்ப டெடிகேட்டடா இருந்திருக்காங்க, டிவோட்டடா இருந்திருக்காங்க. பொதுவாகவே இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம் அந்த பார்வையில நீங்க உலகம் முழுசும் இருக்கிற மதங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவோஷன் இருக்கிறவங்க, ரொம்ப பக்தியாக ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் பெண்களாகத்தான் அதிகம் இருப்பாங்க. அவர்கள் தங்களை முழுமையாக அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து அவர்கள் பின்பற்றுவார்கள். இது ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே சரீர பிரகாரமாக ஊழிய செய்யும் காலத்துல கூட அநேகம் ஸ்திரீகள், so there were many women, sisters, some are rich, some are talented, and they were very loyal and bold, and they were devoted following Jesus Christ. இந்த கடைசி நேரத்துல அப்போஸ்தலர்கள் ஓடிவிட்டார்கள், ஆண்கள். ஆனா இவங்க ரொம்ப மிக நெருக்கமாக இருந்து ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஒரு சகோதரியாக நீங்கள் ஆண்டவரோடு கூட நடக்கிறது, அவரிடத்துல பக்தியா இருக்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. As a woman, how is your devotion to the Lord? How is your personal relationship to the Lord? Is your heart is devoted and godly towards the Lord Christ? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்கள் அனுதின வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருப்பதற்கு ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக உங்களுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது? ஒரு வாலிப பிள்ளை நீங்க, உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது? ஆண்டவரை பின்பற்றுகிற உங்கள் ஆவல் எப்படி இருக்கிறது? முதல் நூற்றாண்டு காலத்திலே கல்வி அறிவெல்லாம் குறை. அதிலும் குறிப்பாக ஒரு யூத பெண்மணி பிற ஆணோடு பேசவே முடியாது. அவர்கள் அப்படிப்பட்ட கலாச்சாரத்திலே கிடையாது. அவர்கள் முக்காடிட்டு கொண்டு அவர்கள் தேவாலயத்துக்கு உள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனித்து இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கலாச்சாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஒரு ட்ரெடிஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை உடைச்சுக்கிட்டே போறார் தன்னுடைய ஊழியத்துல. அப்படி அன்று சொல்லப்பட்டது, பூர்வத்தில் சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு புதிய பிரமாணத்தை கொடுத்துக்கிட்டே போறார். அப்படிதான் யூத கலாச்சாரத்துக்குள்ள இருந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னு இருந்த ஒரு விஷயத்துல அவர் உடைத்து, ஒரு ரபியின் இடத்துல போய் பேசுவதுன்னு சொன்னாலே அந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர்கள் தாராளமாக இன்னொரு பிற ஆணிடத்துல பேசிட மாட்டாங்க. அவர்கள் ஒருவரை பின்பற்றி போகிறதுன்றது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த முதல் நூற்றாண்டு காலத்துல யூத கலாச்சாரத்துக்குள்ளே. ஆனால் ஆண்டவரோ அநேக ஸ்திரீகள் தன்னை பின்பற்றி வர, தன்னோடு ஊழிய பயணங்கள் செய்ய, தனக்கு உதவி செய்ய அவர் இடம் கொடுத்திருந்தார்.
அதனால் அவர்கள் மேல் அன்புள்ளவராக இருந்தால் ஒரு முறை ஒரு கிரெடிட் கொடுக்கிறார் பாருங்களேன். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் லூக்கா 8:19-20 வாசிக்கலாம். 21 முதல்ல லூக் சாப்டர் 8, 19, 20 and 21. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. லூக் 8:19. அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்துல வந்தார்கள். ரொம்ப கூட்டமா இருக்காங்க, அதனால கிட்ட போக முடியல. அப்பொழுது உங்களுடைய தாயாரும் வெளியே வெயிட் பண்றாங்கன்னு ஒரு தகவல் வந்தது, அறிவித்தார்கள். அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும். அப்போ அவங்கெல்லாம் யாரு? அங்க யாரு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியான ஆண்களும் அங்கே பெண்களும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் பேச கேட்கணும் அப்படின்னு அதுல ரொம்ப டிவோட்டடா அநேக ஸ்திரீகள் கூடவே போயிருக்காங்க. தங்களுடையதை அவருக்கென்று கொடுத்து கூடவே போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவருடைய ஊழியத்துக்காக அவருடைய பயணத்துக்காக ஒருவனிடத்துல பணப்பை இருந்தது, யூதாசனிடத்துல. அவர்கள் செலவு செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் இவ்வளவு பேராக போகிறதுனாலே அவர்களுக்கான தங்குமிடம், ஆகாரம், இவைகள் எல்லாம் தேவைப்பட்டது. ஊழியத்துக்காக உதவி செய்யும்படி இந்த உலகத்துல எனக்கு தெரிந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அநேக ஆண்களை விட பெண்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற விஷயத்துல தாராளமாக இருப்பார்கள். பெரிய பெரிய காரியங்களை மிஷனரிமார்கள் எல்லாம் இங்க வந்தாங்க இல்லையா? சில நூற்றாண்டுகளாக நம்ம கேள்விப்பட்ட வரலாறு வரைக்கும் பார்க்கும்போது அங்கே பெண்கள் தங்களுடைய பொருளையும் பணத்தையும் மிஷனரி ஊழியங்களுக்காக தாராளமாக கொடுப்பார்கள். அநேக விதவைகள் தங்கள் சொத்துக்களை சபைக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறு இன்னைக்கும் உண்டு. நம்ம வாழ்க்கைக்குள்ள என்னுடைய காலத்திலேயே ஒரு சகோதரி, ஒரு விதவை தன்னுடைய வீட்டை அவர்கள் இன்னும் மறிக்கல, ஆனால் அவர்கள் எழுதி ஒரு சபையின் ஊழியத்துக்காக எப்பவே கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு இன்னைக்கு 60-70 லட்சம் ரூபாய் இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாலே அதை எழுதி கொடுத்துட்டாங்க என் கையில. அது ஒரு ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இப்ப அவள் ஒரு விதவை, ஒரு பெண்மணி தான். அப்போ ஒரு பெண், ஒரு சகோதரி, ஒரு தாய் ஆண்டவரை பின்பற்றுவதில் அவர்கள் தங்கள் பக்தியில ஆழமாக உண்மையாக இருப்பாங்க. இதை இந்த ஸ்திரீகள் பின்பற்றுறதுல பார்க்கிறோம். அதனால அந்த இடத்துல கூடியிருந்தவங்களை சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேட்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரரும். எவ்வளவு பெரிய ஒரு கிரெடிட், எவ்வளவு பெரிய ஒரு 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 ஆசீர்வாதமான அன்பான ஒரு வார்த்தையை, வெகுமதியை ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்துல, அவருடைய வார்த்தையை கேட்டு அதில் கவனமாக நடக்கிற விஷயத்துல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க? ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க? உங்க டிவோஷன் எப்படி இருக்கு? உங்கள் பக்தி எப்படி இருக்கு? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற விஷயத்துல எவ்வளவு ஆழமாயிருக்கிறீர்கள்? ஏன்னா நமக்கு முதல் நூற்றாண்டிலே ஆண்டவரோடு கூட பயணித்தவர்களிலே அப்போஸ்தலர்கள் அவருடனே இருந்தார்கள் சொல்ற அதே வசன பகுதி சொல்லுகிறது, அநேக ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு அவருடனே கூட இருந்தார்கள். நாம் இந்த ஒரு விஷயத்தை விட்டுறக்கூடாது. சகோதரிகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இன்னைக்கு அவருடைய சபை, இந்த சரீரமான சபைக்குள்ளே உங்கள் பங்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம்? வசனங்களை நாம் கவனிக்கலாம். இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக் 23:55 onwards. லூக்கா 23:55 வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் இடத்தையும் பார்த்து திரும்பி போய் ஓய்ந்திருந்தார்கள். பிறகு அதை கொண்டு வந்து கல்லறை இடத்துல அதை என்ன செய்யணுமோ அதை அந்த தைரியத்தோட வந்திருக்காங்க பாருங்களேன்.
தூரமா இருந்திருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 27 58 through 61. நல்ல கவனிங்க. ப்ளீஸ் see this portion sharply. மார்க் 27 50 மேத்யூ 27 58ல இருந்து. லாசருவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து புதியதாக வெள்ளிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையை அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும், அந்த கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே அந்த கல்லறை அண்டை அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த காட்சியை கவனிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் யாருமே இல்லை. ஆனா அந்த ஸ்திரீகள் கல்லறை, அங்க ரோம வீரர்கள் இருக்கிறாங்க. அண்ணா காய்வா போன்றவர்களோட தேவாலய சேனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வீரர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் என்ன தைரியமா ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலிருந்து அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ள வைக்கிற இடம் வரைக்கும் they were very close, sitting and watching. அந்த பெரிய கல்லை புரட்டி அந்த கல்லறையை மூடுறாங்க, அதை நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ரொம்ப பலவீனமான பாண்டம் என்று பெண்கள் சொன்னால் நேர் எதிரடியாக மிகுந்த தைரியமானவர்கள் பெண்கள். அதுக்கான சான்று இந்த உலகத்துல இருக்கிறது. ரொம்ப தைரியமானவங்க பெண்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக உங்கள் தைரியம் என்ன? ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வதற்கு உங்கள் தைரியம் என்ன? ஆண்டவர் இயேசுவுக்காக நீங்கள் இழந்தது என்ன? ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாக உங்கள் பக்தி எப்படிப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான உங்கள் தியாகங்கள் என்ன? இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? இருக்கும். நிறைய பேருக்கு நிச்சயமா இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, அதுல நம்ம வளர்றோமா? அதுல நம்ம தொடர்ந்து வளர்கிறோமா? As a woman, do you have a devotion, sacrifice, and how much you give to the Lord? And are you growing in this kind of an action? இதெல்லாம் நம்ம வளர்ச்சி அடைகிறோமா என்பதை யோசிக்கணும். ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவரிடத்துல அவர் ஊழியம் செய்த பொழுது அநேகருக்கு இடம் இருந்திருக்குது. He gave a place and a portion and his heart and involvement in his earthly ministry. அவருடைய ஊழியத்துல இவர்கள் பங்காளிகளாக கூட போயிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சகோதரிகள், நீங்கள் கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும். கிழவாசி மறுநாளில அதாவது அந்த டென்ஷன் எப்படின்றதுக்காக தான் இதை நான் படிக்க சொல்றேன். ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலை அது. ரோம அரசாங்கமானது ஒரு விதமான டென்ஷன்ல இருக்கு, இந்த யூத மத தலைவர்கள் இன்னொரு விதமான டென்ஷன்ல இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் பயமுறுத்தும் விஷயமா இருந்ததுன்னு சொன்னா, ஆண்களாகிய அப்போஸ்தலர்கள் அவங்கவுங்க தலை தெறிக்க வேற இடத்துல ஓடி போய் அழகா போய் ஒளிஞ்சு ஒரு வீட்டுல பூட்டிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஸ்திரீகளோ கல்லறை என்ற எதிரில் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு தூரத்தில் அவர்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஓய்வு நாளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில கந்தவர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போறாங்க. போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 1 மார்க் 16 1 through few scriptures. பின்பு மரியாளும் சலோமே என்பவளும் கல்லறையிடத்துல வந்து எவன் புரட்டி தள்ளுவான்? ஏன்னா அது ரொம்ப பெரிய கல், காவலர்கள் நிக்கிறாங்க, ஒரு ஆண் அங்க தேவைப்படுது. ஒரு ஆண் எவன் நமக்கு புரட்டி தள்ளுவான் அப்படின்னா, அவங்க ஒரு ஆண் அங்க இருப்பானா, நமக்காக உதவி செய்ய ஒரு ஆள் இருப்பானான். ஆனா போறவங்க எல்லாம் பெண்கள் தான். எவ்வளவு தைரியமா போயிருக்காங்க பாரு.
அந்த ஆண்டவரோட உடலுக்கு கந்த வர்க்கம் சுகந்த வர்க்கம் இடும்படியாக போறாங்க அவங்க. எவனாவது அங்க கல்லை புரட்டுவதற்கு மாத்திரம் இருப்பானா? ரொம்ப முடியாத கல்லெல்லாம் யாரு புரட்ட முடியும்? அவன் காவல் வேற காத்துன்னு இருக்கிறான். வேஸ்டா போனா கூட நம்மளால நிச்சயமா அதை பண்ண முடியாது இல்லையா? எதுக்கு நம்ம போனோம்? அப்போஸ்தலர்கள் எல்லாமே வேற போயிட்டாங்க. நம்ம எதுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணும்? ஆண்டவர் இயேசுக்காக பக்தியோடு வாழ்வதற்காக அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க பெண்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் கடந்த வாரம் முதற்கிழமை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை கிறிஸ்துக்குள்ளே மவுண்ட்ல இருக்கும்போது கீழ்ப்படிந்து ஒரு அருமையான பாட்டியோட விசுவாசத்துல பிணைப்பில வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை. அவளுக்கு திருமணம் ஆனது. ரொம்ப தென் தமிழகத்தின் ஒரு கோடியில வீடு போயிட்டாங்க. அங்க போயிட்ட பிறகு அவர்கள் பிற மத குடும்பம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஒரு வாரம் 2 வாரம் போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் போகாத, எங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நீ எங்க மதத்தின்படி தான் நீ நடக்கணும். அது இல்லைன்னு மீறி போறான். சில வாரங்கள் போன உடனே ஒரு குறிப்பிட்ட நாள்ல சொல்லிட்டாங்க, இந்த வீடெல்லாம் உங்களுக்கு தான், சொத்துல இவ்வளவெல்லாம் என் மகனுக்காகத்தான், இதெல்லாம் வேணும்னு சொன்னா ஒன்னு இயேசுவா இல்ல உன்னுடைய இந்த சொத்து பத்து வாழ்க்கையா முடிவு பண்ணிக்க. அந்த பிள்ளை சொல்லிட்டா, எனக்கு இயேசு தான் வேணும், இந்த தொழுகை செய்ய இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டா. ரொம்ப குறைந்த வயசு தான், 20 வயசு இருக்கலாம் நான் நினைக்கிறேன், 21 வயசு இருக்கலாம் மேபி, அவ்வளவுதான். அங்கிருந்து சென்னைக்கு வந்தாச்சு. அந்த பாட்டி மீண்டும் கொஞ்சம் சாமானை கொடுத்து ஒரு வீடு எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளுடைய சகோதரி அவளுடைய தாயின் இவ பாட்டி பேச்சை கேட்டு விசுவாசத்துல காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா அவளுடைய சகோதரி அவளோ அம்மா பேச்சை கேட்டு அருமையா அவங்க சொன்ன மாதிரி ஒரு இந்து மதத்தில் பையனை கட்டிக்கிட்டு, கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, 2 வேன் இருக்கு, அவ்வளவு வசதியா இருக்கா. எனக்கு என்ன யோசனைன்னா, இவ அக்கா தங்கச்சி இவ்வளவு நல்லா இருக்கா, இவளுக்கும் ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த இடத்துல இவ எதை விட்டு கொடுத்துருக்கலான்னு சொன்னா விசுவாசத்தை விட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு அக்கா தங்கச்சின் போது இவங்க இப்படி யோசிப்பாங்க, அடடா அவளுக்கு கீழே ஆயிட்டுமே, நம்ம தானே அக்கா, அப்படி யோசனை பண்ணியிருந்தா கூட இயேசுவை விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா விசுவாசத்தை காப்பாற்றுவதற்கு இந்த ஏழை பிள்ளை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக விசுவாசத்தை படிச்சுக்கிட்டா. அவள் இழந்தது அந்த சொந்த வீடு, அந்த ஊர்ல இருந்த சொத்து எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கணவன் தனக்கு இருந்த பாகத்தை விட்டுட்டு மனைவியோட விசுவாசத்துக்காக, இன்னும் அவன் ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை, இன்னும் எடுக்கல. ஆனா அந்த மனைவியை நேசிக்கிற ஒரு கணவனாக இருந்து, விசுவாச வழியில நீ போகிறாயா, நான் உன் உதவியாக இருக்கிறேன் என்று வந்துட்டார். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சமகாலத்துல அன்பான சகோதரிகளே, வசனத்தின் அறிவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, ஆனா ஆண்டவருக்கான உங்கள் டிவோஷன், உங்கள் பக்தி எவ்வளவு இருக்கு? வசனத்தின் அறிவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கிறதுல எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்வதில், உங்களுக்காகவே நீங்கள் சுகமாக வாழ்வதில், செலவு செய்வதில் இப்ப பட்டணத்துல நாம் வளர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால் நாம் கர்த்தருக்கென்று செய்கிற விஷயத்துல ஸ்திரீகளாக நீங்கள் முடிவு செய்தால், கர்த்தருக்காக வாழ நீங்கள் முடிவு செய்தால் யாராலும் தடுக்கவே முடியாது. சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு கல்வி கற்ற பெண்மணியானால் அவள் தாயாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அது ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த குடும்பத்துக்குன்னு வாங்கல. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி? ஆவிக்குரிய விஷயத்துல நீங்கள் பக்தி உள்ளவராக, ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவராக நீங்கள் இருந்தா அந்த குடும்பம், அந்த சந்ததி எப்படி இருக்கும்னு யோசிங்க. இந்த அநேக ஸ்திரீகள் அவ்வளவு தூரம் தைரியமானவர்களாக இவங்க எப்படியெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க, எழுதுறவங்க எழுதிக்கங்க. How they were helpful to the Lord. 1, financial support, பணம் உதவியாக கொடுத்திருக்கிறாங்க. நம்பர் 2, physical service, பணிவிடைகள் செய்திருக்காங்க. நம்பர் 3, they were ultimately loyal to the Lord. கடைசி வரைக்கும் எல்லாரும் ஓடினாலும் உயிரை கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு என்ன ஆனார் பாத்தீங்களா? கடைசியில 3 முறை மறுதலித்து தன் அற்ப உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் போராடினார்.
ஆனா இந்த ஸ்திரீகளும் சிலுவை வரைக்கும் நின்றாங்க, கல்லறை வரைக்கும் போய் உட்கார்ந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி பக்தியாக இருக்க முடிவு செய்து விட்டால் அவர்கள் எதையும் தாண்டி அவர்கள் பக்தியாக இருப்பாங்க, எதையும் இழந்து அவங்க பக்தியா இருப்பாங்க. அந்த பாடம் தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. மரியாளை பற்றி கூட ஒரு முறை நம்ம கவனிச்சிருக்கோம்ல. அந்த கன்னி ஆகிய மரியாள் எவ்வளவு பக்தியா ஆண்டவருக்கு தன்னை கமிட் பண்ண பிறகு ஏச்சு பேச்செல்லாம் கேட்கணும், பழியெல்லாம் வாங்கணும், ஆனாலும் ஆண்டவரை சுமந்து பெற்று ஆண்டவரின் தாயாக அந்த இளம் வயதுல எவ்வளவு டிவோட்டடா இருந்தாங்க. இப்ப ஸ்திரீகளாக நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியா இருக்கீங்க? பக்தியா இருக்க முடியும் உங்களால. நீங்கள் முடிவு செய்தால் ஆண்டவருக்காக பயன்பட முடியும். நீங்கள் முடிவு செய்தால் ஒரு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வரணும், சிறுக சிறுக காசெல்லாம் சேமிச்சு வைக்கணும். ஒரு பெண்ணால முடியுது. ஏழையா இருந்தாலும் முடியுது, நடுத்தரமா இருந்தாலும் முடியுது. அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியலி ஐ ஹேவ் டு சப்போர்ட் மை ஹஸ்பண்ட், முடியுது அவங்களால. ஒரு ஏழைக்கும் முடியுது. அப்போ கர்த்தருக்கென்று நான் பயன்படணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்தால் ஊசி நூல் இருந்தா போதும், தொற்காலை போல உங்களால செய்ய முடியும். தொற்காலை போல உங்களால் செய்ய முடியும். ஊசி நூல் இருந்தா போதும். Like Dorcas, you can be fruitful, and surrounding people will not accept your death also. நீங்க மரிக்கிறது கூட விரும்பவே மாட்டாங்க. ஐயோ இவங்க உயிரோடு இருக்கணுமே ஒண்ணு பேதுரு வந்து அவங்க உயிரோடு எழுப்பி விட்டாங்க அம்மா. So women, the sisters, if you decide to be godly and devoted and sacrificial and following the Lord sincerely, you can do. When you do, it will be helpful for the generation, your family. ஒரு ஸ்திரீயோட பக்தி அந்த கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒரு ஸ்திரீயோட அவபக்தி அந்த கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகவும் பெரிய ஒரு இடரலாக இருக்கும், பிரச்சனையா இருக்கும், தடையாக இருக்கும். ஸோ நீங்க கர்த்தருக்கென்று டிவோட்டட் அவங்களே ஒப்புக் கொடுங்க. சரி, என்ன பண்ணலாம்? முதல் நூற்றாண்டுல கொஞ்சம் போய் பார்ப்போம். யூ கேன் டீச், நீங்கள் போதிக்க வேண்டும். எப்படி? யாருக்கு? Titus 2:3, 4 and 5. Titus 2:3, 4 and 5. You can teach. To whom you can teach? தீத்து 2ஆம் அதிகாரம் 3, 4, 5. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் இருக்கவும், தேவவசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களுமா இருக்க, நல்லவர்களும் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இள வயதுள்ளவர்களுக்கு போதிக்க வேண்டும். தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா ஆவியானவர் சொல்றார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இள வயதுள்ள ஸ்திரீகளுக்கு அவர்கள் மனைவியாக எப்படி இருக்கணும், பாலிய ஸ்திரீயாக எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி இருக்கணும், வீட்டுல எப்படி இருக்கணும், விடுவிடா சுத்தி வம்பு வார்த்தைகளை பேசாம அவர்கள் வீட்டிலே தரித்திருக்கணும். இது ஒரு டீச்சிங்கா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரே. So these are the things also mentioned, what to teach a older woman to the younger woman. அப்போ நீங்க டீச் பண்ணணும். யாருக்கு? இள வயதுள்ள ஸ்திரீகளுக்கு. 2 Timothy chapter 1 verse 5. 2 Timothy 1:5. அந்த விசுவாசம் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. இதான் வந்து ஃபெய்த் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ரூட். பாட்டி, அம்மா, பேரப்பிள்ளை. அப்போ ஃபெய்த் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஃபெய்த் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் எப்படி யோசிக்கிறேன், ஃபெய்த்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, பாட்டி கிட்ட என்ன இருக்கோ அது அம்மா கிட்ட, அம்மா கிட்ட என்ன இருக்கோ அது பிள்ளை கிட்ட, எது இருந்தாலுமே டிரான்ஸ்ஃபர் ஆகும் போல தான் தெரியுது. இங்க நமக்கு சொல்லப்பட்ட முன்னுதாரணம் நல்ல விஷயம் என்னன்னா, விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, விசுவாசம் அப்படியே அடுத்த கட்டம் போகுதுன்றத இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நாமோ எதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்?
பாட்டிமார்கள் எதை உங்க மகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, மருமகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அம்மாமார்கள் எதை உங்க மகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? இப்போ இந்த இந்த வழி ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார் இல்லையா? இப்படி ஒண்ணு நடக்குது, ஒரு குடும்பத்துல நடக்குதுன்றத ஆண்டவர் காமிக்கிறார். This is an example. It happens in a family. So what's going on today in your family? As a grandma, what kind of a grandma are you? When you open a mouth, are you sharing godliness, the character of the Lord, fruit of the Spirit? இதே நம்ம காட்டுறோமா? ஒரு கிராண்ட்மானா அவங்க வயதானவங்க, அனுபவத்தால வசனங்களால தேறினவங்க. அவங்க பேசினாங்கன்னா அது ஆலோசனையாக, புத்திமதியாக, உற்சாகமாக, ஊக்கமாக, ஒருத்தரோட ஆவியை பலப்படுத்துவதாக. அப்படிப்பட்ட பாட்டிமார்கள் இருக்கீங்களா? கிட்ட வர்றதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கிறோமா? நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்? இங்க சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கணும். Point number 2, you can serve the Lord. Acts 9:36. அப்போஸ்தலர் 9:36. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். தெரிஞ்ச உதாரணம் தான் இது. 9:30. ஒரு சீஷி, டிசைபிள்னு தெளிவா ஆவியானவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் உங்களை பார்த்தா, ஒரு சகோதரியை பார்த்தா, ஒரு சபையிலே ஒரு முதிர்ந்த சகோதரியை பார்த்தா, ஒரு அருமையான டிசைபிள் இவங்க, ஆண்டவரோட அருமையான சீஷி இவங்க அப்படின்னு அடையாளம் சொல்வதை போல் இருக்கிறதா? நம்மளை கூப்பிட வேணாம். ஒருவேளை அதுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமா? அப்படி சொல்லலாமா? நம்ம பத்தி யோசிங்க. அருமையான ஒரு சீஷி இருந்தால் எப்படி அவங்கள சீஷின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன பண்ணிட்டாங்க பெருசா? ஏதாவது சாதிச்சிட்டாங்களா? பாருங்க என்ன சாதிச்சாங்க. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தாள். அம்மாமாருங்க, வயதானவங்க, சகோதரிமார்கள், நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? நீங்கள் சக பெண்களுக்கு போதிக்கலாம், இளம் பெண்களுக்கு போதிக்கலாம், இளம் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கலாம். இது டீச்சிங், அது ஒரு ஊழியம். யாரால முடியுமோ அதை அவங்க செஞ்சுட்டே இருக்கலாம். மற்றபடி அப்படி எனக்கு போதிக்கலாம் முடியாது, அப்படி என்னால பேசலாம் தெரியாதுன்னு சொன்னா நீங்கள் தர்மங்கள் செய்யலாம், நற்கிரிகள் செய்யலாம். நானே தர்மம் எடுக்கிற அளவில் இருக்கிறேன்யா, நான் எப்படி தர்மம் பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா உங்களால் சாகிற வரைக்கும் செய்யவே முடியாது. உங்களுக்கு இருக்கிறதை கொண்டு நீங்கள் தர்மம் செய்ய முடியும். நான் சொன்னேன்ல ஒரு பிள்ளைய பத்தி, அவ இப்போ என்ன வயசு இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தா. அவளுக்குன்னு அவ ஏழை குடும்பம், அவங்க தாத்தா டெய்லரு. அவர் ஏதாவது காசு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுப்பார். அந்த காசை சேர்த்து வச்சு நான் மவுண்ட்ல இருக்கும்போது மேபி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால, சின்ன பிள்ளை தான் அவன், ஒரு பைபிள், அப்போ அது 900 rupees நினைக்கிறேன். அந்த பைபிள் எடுத்துன்னு எனக்கு கொடுத்தா. அதாவது என் மேல அவளுக்கு ரொம்ப பிரியம், அப்பத்திலிருந்து என் மேல ரொம்ப பிரியம் அவளுக்கு. அவளுடைய விசுவாசத்தை பார்த்து நான் அவளை இன்னும் நேசிக்கிறேன். அவளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் அவ இந்த மாதிரி செய்யணும்னு அவசியமே கிடையாது. அப்ப என்கிட்ட அந்த மாதிரி பைபிள் இருக்கு, அந்த மாதிரி ஆங்கில பைபிள் இருக்கு, ஃபாரின் பைபிள்லாம் என்கிட்ட இருக்குது. அப்ப என்கிட்ட நிறைய பைபிள் இருக்கு ஆக்சுவலா. ஆனா எனக்கு என்ன கொடுக்கணும்னு அவ யோசிச்சு பாக்குறா. பிரசங்கியான்றதுனால அங்கிளுக்கு நான் ஒரு பைபிள் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு நான் அவளை ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்படி சொல்றேன்னு சொன்னா, இது நான் அவளை பத்தி சொல்ற ஒரு 20வது முறையா கூட இருக்கலாம். இவ்வளவு வருஷத்துல பல சந்தர்ப்பங்கள் நான் சொல்லிடுவேன். அப்படியானால் ஆண்டவர் அவளை எவ்வளவு ஞாபகம் வச்சுக்குவான்னு பாருங்க. வாலிப பிள்ளைகளே, நீங்க இந்த மாதிரி தர்மம் பண்ற பழக்கம் இருக்கா? நீங்க நன்மை செய்யற பழக்கம் இருக்கா? உங்களை சுற்றி இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் நன்மை செய்றீங்களா? வயதாகிவிட்டது, இன்னும் தனக்கானதை சேர்த்து கொள்ள விருப்பமா இருக்கா உங்களுக்கு? உங்களை இன்னும் சுகமாக வைத்துக் கொள்ள நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்களா எதையாவது?
ஆண்டவருக்காக அவள் சீஷியாக இருந்தாளாம். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களாம். Financially they helped the Lord for 3.5 years. They were journeying with the Lord. They listened to the Lord. They were loyal to the Lord. And they too very bold enough to stood for the Lord. ஆண்டவருக்காக தைரியமா, ஒரு ஆண் தைரியமா நிக்க முடியாத இடத்துல கூட அந்த பெண்கள் போய் நின்று இருக்காங்க. உலகத்திலே கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக தியாகம் செய்தவர்கள் பட்டியல்ல ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நிச்சயம் இருக்காங்க, நிச்சயம் இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்தாங்க அப்படின்னு இருக்குமானால் பெண்கள் சம அளவிலே உதவி செய்திருக்கிறார்கள். அப்போ நாம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? அடுத்தது ரோமர் 16 அதிகாரம் முதல் வசனம், ரோமர் 16:1. இது ஃபுல் பட்டியல் இருக்கும். முதல் வசனம் வாசிப்போம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்கும்படி ஏற்றுக்கொண்டு. இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது? இப்படி வசனம் எழுதுற நிலைமை ஏன் வந்தது? நல்ல பாருங்க, நம்முடைய, அப்போ இன்க்ளூட் பண்றார். நம்முடைய, அவங்கள இன்க்ளூட் பண்ண முடியல நிறைய பேரால. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்கும்படி. நீங்க பரிசுத்தவான்களை எப்படி ஏத்துக்குவீங்க? அது மாதிரி இந்த கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரா இருக்கிற இவரை ஏற்றுக்கொண்டு. ஒருத்தரை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏத்துக்காதவங்க இருக்கிறாங்கன்னு தான் நாங்க அர்த்தம். அவர்கள் அந்த சபையில கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கான முதல் காரணம் எஸ்தரமான்ற ஒரு பாட்டி. அவங்க தான் ஐயாவை அழைச்சிட்டு வந்து அவங்களால ஆன மட்டும் சொன்னாங்க. அப்புறம் ஐயாவை அழைச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டு உள்ள வந்துடுவாங்க, கிச்சன் உள்ள வந்துடுவாங்க. அம்மா பாத்திரம் கழுவும்போது கூட போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அம்மா வயசானவங்க, நம்மளால ஒன்றும் நிராகரிக்கவே முடியாது. அவங்க வந்தா நான் மட்டும் எகிரி குச்சி போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு நான் தவிர்த்தேன் அவங்கள. அம்மா முதல்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தார் அம்மாவை விட. பெண்கள் பகல் நேரங்கள்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணியோட வீட்டுக்கு போயிட்டு சும்மா அவங்கள விசாரிங்க, நம்ம எப்படிமா இருக்க, விசாரிங்களேன். நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்களோ அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறதே இல்லை. ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்மகிட்ட ஏதாவது உதவி வாங்கிறதுக்காகவே அவங்க நம்மகிட்ட கஷ்டத்தை சொல்லி வாங்கிடுவாங்களோ, இப்படிலாம் நினைச்சு கெஸ் பண்ணியே கர்த்தரை சொல்லாமல் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யாமல் சகோதரிகள் நிறைய பேர் நாமோ அப்படியே நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம சுகபோகம் உண்டுன்னே ஆயிட்டோம். ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த பொழுது அப்போஸ்தலர்கள் அவருடனே கூட இருந்தார்கள். அது 3வது வசனம் சொல்லுது, அநேக ஸ்திரீகள் அவருடனே கூட இருந்தார்கள், தங்கள் ஆஸ்திகளால் உதவி செய்தார்கள். கடைசியாக, you can be an example. You can be a good example. First Peter 1 பேதுரு 3 அதிகாரம் 1-5. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. பொதுவாக நம்ம இந்த வசனத்தை எப்போ பேசுவோம், நான் எப்படி பேசுவேன், இது வரைக்கும் நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு பேசும்போது அவங்க வீட்டில் அந்த கணவனுக்கு முன்னால நல்லா நடந்துக்கங்க, தாழ்மையா நடங்க, பக்தியா நடங்க, உங்க கணவர் பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நடங்க, உங்கள் கணவரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. இப்படிதான் நான் மைண்ட்ல வச்சுக்குவேன், இப்படிதான் நான் பேசுவேன். ஆனா இங்க வீட்டுல மாத்திரம் அப்படி நடங்க, வெளியில அப்படி இருக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வீட்டுல அப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா சபையில அவங்க எப்படி நடப்பாங்க? வீட்டுல நடக்கிறவங்க சபையில அப்படிதான் நடக்கணும். அவருடைய கற்புள்ள நடக்கையை கண்டு, அவர்கள் பக்தி நடக்கையை கண்டு, அப்போ ஒரு ஸ்திரீ பக்தி உள்ளவர்களாக நடக்கணும், அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நடக்கணும். அப்போ ரொம்ப ஈஸியா நீங்க எதுல எக்ஸாம்பிள் ஆயிடலாம், எதுல நீங்க பிரயோஜனம் ஆயிடலாம் சகோதரிகள்னா, உங்கள் நடக்கையினாலே, நீங்க பேசுற பேச்சினாலே,
நீங்கள் ஒருவர் செய்கிற நன்மையினா, ஒருவர் கொடுக்கிற ஆலோசனையினாலே, அப்ப நடக்கையினாலே. அது அடுத்த வசனம் பாருங்களேன், 2ஆம் வசனம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்றார், அதை இன்னும் உறுதிப்படுத்துறார். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்போ நடக்கை என்பது ஒரு எக்ஸாம்பிள். யூ கேன் பி an எக்ஸாம்பிள். உங்களுடைய தோற்றத்தினாலே, how you present yourself, you can be an example. உங்களை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதுல நீங்க எக்ஸாம்பிளா இருக்கலாம். கடவுள் ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கான இடத்தை வச்சிருக்கார், உங்களுக்கான ஊழியத்தை வச்சிருக்கார், உங்களுக்கான பங்கு வச்சிருக்கார், உங்களுக்கான மகிமையை வச்சிருக்கார், ரொம்ப தெளிவா வச்சிருக்கார். ஆண்டவர் சரீரபுரமா ஊழியம் செய்த பொழுது நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பார்க்கவே முடியாது. ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க ஊழியம் பண்ணது, அவங்க வம்சமா பண்ணது, அவங்களுக்கு பிரமாணம் என்ன, இப்படிதான் நீங்க பார்க்க முடியும். புதிய ஏற்பாடு பல விஷயங்களை உடைச்சு கொண்டு வருது. அதுல முக்கியமாக ஆண்டவரோடு கூட அப்போஸ்தலர்கள் பயணித்து ஊழியம் செய்தது போல ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் தங்களுடைய பங்கை அவளுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக ஆகாரம் கொடுக்கிறது. மார்த்தாள் சமைச்சு போட்டாங்க, வீட்டுக்கு போனப்ப உணவு கொடுக்கறதன் மூலமாக. ஊழியத்துல சில சகோதரிகள் இருக்காங்க, சில பகுதிகளுக்கு போனோன்னா அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க அந்த பிரீச்சர்கிட்டே சொல்லிடுவாங்க, ஃபுட்டு நான் ரெடி பண்றேன், அவங்க அதை பண்ணிடுவாங்க, அருமையான ஆகாரம் கொடுப்பாங்க. அங்கே கூட்டம்லாம் முடிச்ச பிறகு அந்த ஃபேமிலிக்கு அது மட்டும்தான் வேலை. அவங்க கரெக்டா வருவாங்க, உணவு வைப்பாங்க, அழகா பரிமாறுவாங்க. நம்முடைய மனம் அதுல அமைதலும் சாந்தமும் மகிழ்ச்சியடையும். அவங்க பங்கு அவங்க நிறைவேற்றுவாங்க. இது உலகம் முழுசு இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. You can teach, you can serve, you can be an example. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஸ்திரீயாக ஊழியத்திலே இன்றைக்கு சபையிலே எப்படிப்பட்ட பங்காளியாக நாம் இருக்கிறோம். இங்க சமையல் செய்யற வேலையில சகோதரிகள் உதவி செய்றீங்க. ஊழியத்திலே சில பங்கை பெண்கள் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, வாலிப பிள்ளைகள் மத்தியில உங்கள் பங்கை கொடுக்குறீங்க. ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார். யூ ஹாவ் a space, you have a role, you have to do your ministry. உங்கள் பங்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த அந்த உங்களுடைய பங்கு என்னவோ அதை ஆழமா, டிவோட்டடா, பக்தியா, தியாகமா நீங்கள் செய்யணும். இந்த ஸ்திரீகள் செய்தாங்க. குறிப்பா நம்ம யாரை பார்க்க தொடங்கணும்? யோவன்னாள். அந்த மாதிரி ரொம்ப ரிச். அவர் ஏரோதுனுடைய ஹவுஸ் ஹோல்டு, அவங்க வீட்டு காரியங்களுக்கான மேனேஜர். அவரு சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும். அந்த அம்மா ஆண்டவரோட போய் ஊழியம் பண்றதுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது சமுதாயத்துல அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த அம்மா இருக்காங்க. இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்குள் தங்கள் பங்கை நிறைவேற்றுகிற விஷயத்துல ஏழைகள் தான் இப்படிலாம் போய் உதவி பண்ணுவாங்க. இல்லை, there are rich people, still they are giving, sacrificing, and they do their part in the kingdom. இன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்கள் பங்கு இந்த ஊழியத்துக்காக நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு தங்கள் நிலங்களை கொடுக்குறாங்க, இன்றைக்கு தங்கள் வீடுகளை கொடுக்குறாங்க, இன்றைக்கு தங்கள் ஆசையை கொடுக்குறாங்க, இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனாலதான் பல இடங்களிலே, சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களிலே, மிஷனரிமார்கள் பயணங்களிலே, சபையின் விரிவாக்கத்திலே நிறைய நன்மைகள் இன்னும் நடந்துட்டே இருக்கு. யோசிங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று என்ன மாதிரியான விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு பெருசா செஞ்சிருக்கோம், எவ்வளவு தியாகமா செஞ்சிருக்கோம், அதுக்கான ரிட்டர்ன் நம்மிடத்துல என்ன இருக்கிறது. இந்த காலையில் ஒரு பிள்ளை பாரிஸ்ல அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, என்னம்மா அடுத்த வாரம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறேன் அப்படியாம்மா. அவங்க அம்மா அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, அவங்க அப்பா பேங்க்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்கு. அப்போ நான் சொன்னேம்மா, கடவுள் உனக்கு இது வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நீ கேட்கறதா இருந்தா நான் உனக்கு ஜெபம் பண்றேன், நான் கண்டிப்பா நீயும் விசுவாசமா ஜெபம் பண்ணு, அந்த வேலையை கொடுத்து அதுல நீ அமர்ந்தால் அதை வச்சு நீ என்ன செய்ய போற எனக்கு தெரியல. ஆனா ஒரு யோசனை மட்டும் சொல்றேன், அதில் ஒரு பங்கை கர்த்தருக்கென்று நீ கொடுப்பதற்கு, நன்மை செய்வதற்கு, நற்கிரியை செய்வதற்கு இப்ப திட்டமிடு. நிச்சயமா தேவன் அதை உனக்கு கொடுப்பார்.
நம்ம எல்லாரும் அப்படிதான் இருப்போம். நம்ம எல்லாரும் நமக்குரியதிலிருந்து ஆண்டவருக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய வேலைக்காக, ராஜ்யத்தின் விவரிப்பு, அதனுடைய விஸ்தாரத்துக்காக நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது டீச் பண்ணலாம், சர்வ் பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஏதோ யோவன் நாள் மற்றும் அநேக ஸ்திரீகள் ஆண்டவரோடு கூட அப்போஸ்தலர்களைப் போலவே பயணித்திருக்கிறார்களே, உதவி செய்திருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டு சபையிலே சொத்தை, பணத்தை, வீட்டை, தங்கள் நேரத்தை, தங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். அப்பா, இதோ காணிக்கை கொடுத்த விஷயத்துல பலரை பார்க்கிறோம். தன்னுடையதை எல்லாம் கொடுத்த அந்த விதவை தாயை ஆண்டவர் பாராட்டியதை பார்க்கிறோம். இதோ ஸ்திரீகள் பக்தியா இருக்க முடிவெடுத்து விட்டால் அவர்கள் தியாகத்தோடு மிக தைரியமாக செய்வார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் தாய்மார்கள், எங்கள் பிள்ளைகள், இதோ இந்த சந்ததி இதை உணர்ந்து கொள்ளவும், தங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ளவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.